பக்தியுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலியா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் பயிற்சி ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது சனியே என்ன பண்ணுறாருன்னா, அர்த்தாஷ்டம சனியாக வராரு. 7ஆம் இடத்துல குரு வராங்க, 3ஆம் இடத்துல ராகு வராங்க, 9ஆம் இடத்துல கேது. தனுசு லக்னம் பற்றி பேசும். தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு இது பேசுகிறோம் ஐயா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பலன்கள் இத்தனையும் ஒரே டிரான்சிட்டாக நடக்கிறதுனால இந்த பலன்கள் மேக்ஸிமம் வந்து மே 30 கண்டினியூ ஆகும். ஏன்னா மே 30ஆம் தேதி இந்த ராகு கேது வந்து உள்ளே வராங்க. ஸோ வரனால ஜூன் மாதத்துலேருந்து நம்ம பலன் எடுக்கலாம் ஐயா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதான் கோச்சாரம் என்பது நமக்கு அடிப்படையில் கோச்சாரம் என்பது திசாபுத்தியை ஆதாரமாக வச்சு தான் பார்க்கணும். இப்போ நாம் ஏற்கனவே வந்து 4ஆம் இடத்துல ராகு இருந்தார். அது இவங்களுக்கு ரொம்ப படுத்திருச்சா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இல்லைம்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ராகு திசை நடந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ 3ல் சனி இருந்தவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ராசி பலனில், ஆனால் எனக்கு கஷ்டமே தீரலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு சனி திசை நடந்திருக்காது. அப்போ ஒரு திசாபுத்தி என்னன்னு தெரியாமல் போய் கோச்சாரத்தை பார்க்குறதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி தான் குருவும். போன தடவை 6ல் இருந்தார். இந்த 6ல் இருந்த குரு வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு அல்லது கல்யாணம் பண்ணியே வைக்காமல் தடுத்துட்டாருன்னாலும் சொல்ல முடியாது. காரணம் இவருக்கு குரு திசை நடந்திருக்காது. அதனால் திசாபுத்தியை பேஸ் பண்ணி நீங்கள் கோச்சாரத்தை பார்த்தா தான் பலன் சரியாக வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு வேலை செய்யும். சனி திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு அந்த 4ஆம் இடத்து சனி, அதுவும் இப்போ சொந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் ரேவதிக்கு போகிறாரு. இது புள்ளி விவரமாக அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வந்து மூல நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சிருந்தா இம்மிடியேட் எஃபெக்டு, பூராட நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சிருந்தா சென்ட்ரலில் தான் எஃபெக்ட் பண்ணும். சனி இன்னும் கொஞ்ச நாள் போகணும் அந்த டிகிரி பிரகாரம். அது வந்து டெப்த்தாக போகிறது. பட் ஜென்ரலாக சொல்கிறது அர்த்தாஷ்டம சனிங்கிறது சுமைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் வீடு. அப்போ உறவுகள் சுமையாகிறது, தேவையில்லாத நெருக்கடிகள். தொழிலில் பார்த்தீங்கன்னா பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பணம் வரவு இருக்காது. ஆனால் தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். தொழிலும் மூடாது, நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பத்தாது, பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ தான் எனக்கு இந்த பிரச்சனை தீரும்ன்ற கேள்வி சொல்லெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனி தான். ஆனால் சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் அதை எடுத்துக்கணும். அதர்வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ குரு 7ல் வந்துட்டார், எல்லா விஷயத்துக்கும் அவரே நல்லது பண்ணிடுவாருன்னு நினைக்கக்கூடாது. குரு திசை நடக்கிறவங்களுக்கு அது நல்லது பண்ணும். குரு 7ல் இருக்காரா, திருமணம் ஆகலையா, திருமணத்தை பண்ணி வைப்பார், பார்ட்னர்ஷிப் அமையும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்களா, இப்போ மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கு குரு வந்து பலத்தை கொடுக்குறாரு. குழந்தை பேருக்கும் பலத்தை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் குரு சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ ராகு கேதுவை எடுத்துட்டிங்கன்னா 4-10ல் இருந்த ராகு கேது இப்போ 3-9 மாறுறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மாற்றுவாங்க. ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க, அதில் வந்து திடீர்னு இது இனிமேல் ஸ்கோப் இல்லை, வேறு ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுறதெல்லாம் இப்போ நடக்கும். டேக் ஓவர் பண்ணுறது, வேறு ஃபீல்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு பெரிய பொறுப்புகளில் அதிகாரிகளாக இருக்கவங்க வேறு கம்பெனிக்கு மாறுறது, இதெல்லாம் நடக்கும் சர்வசாதாரணம். இப்போ இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதுக்கெல்லாம் வந்து இந்த 3ஆம் இடத்துல ராகு ஹெல்ப் பண்ணும். யாருக்கு? ராகு திசை நடக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த கேது திசை என்ன பண்ணும்னா, 9ஆம் இடத்துக்கே கேது வர்றதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னெடுக்கும். அதை எடுத்து ஒரு கலக்கி தான் தெளியும். எப்போவுமே கேது கலகத்துக்கு உண்டான கிரகம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குலதெய்வம் தெரியலைங்க, எங்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் யாருமே சுபிட்சமாக இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் 9ஆம் இடம் தான் பதில் சொல்லும். தெய்வ அனுகிரகம்ங்கிறது அந்த 9ஆம் இடத்துல கேது வர்றதுனால அதுக்கெல்லாம் ஒரு ரூட்டு காட்டி விடும். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு பிரசனம் பார்க்குறோம், அப்போ அந்த பிரசனத்தில் பலன் வரும். பூர்வீக சாபம் இருக்குங்க, அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் தடையாக இருக்குது, தெய்வ குற்றம், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது பெரியவங்களுடைய சாபங்கள், இதெல்லாமே அந்த 9ஆம் இடம்.
அதை வந்து கேது ஆக்டிவேட் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பார். அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஞானகாரகன் அவர் வந்து அதை வந்து டெவலப் பண்ணி விடுவார். தெய்வ அனுக்கிரகம் அது நடக்கும், அது பாட்டுக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கிறவங்க மட்டும்தான் கேர் எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பட் ராகு திசை நடக்கிறவங்க, உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர் எடுத்துட்டு மார்க்கெட்டிங்க்கு மாறணும். ஏன்னா 3-9ங்கிறது சொந்த தொழிலுக்கு ஆகாது. இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இந்த டைமில் டெஸ்டிங் பண்ணுறது, புது ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிரைண்டர்னு எடுத்துக்கலாம், ஒரு டேபிள்னு எடுத்துக்கலாம், ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஸ்டாக்கு வச்சு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு அவர் பணம் அனுப்ப இவங்க மறுபடியும் தயார் பண்ணி இப்படி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இந்த 4-10 வேலை செஞ்சு திசையில் 3-9 வந்த உடனே என்ன ஆகும்னா அந்த கஸ்டமர்கள் கட் ஆயிடுவாங்க. அவங்க நம்மகிட்ட வாங்குறாங்கல்ல, மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்குற அந்த ரீட்டைலர்ஸ் வந்து கட் ஆயிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கட் ஆயிடுவாங்க. கட் ஆன உடனே இவர் என்னதான் இறக்கி கொடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் செட் ஆகாது. இங்கே என்ன ஆகும், பணம் இல்லை, உற்பத்தி பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்ற பொருள் வரணும். இப்போ இந்த நிலைக்கு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? அப்போ தான் மார்க்கெட்டிங்க்கு போகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் வேறு வேறு எல்லாம் தயாரிப்புகள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு டைஅப் வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டிங்கு நான் வந்து பண்ணித்தரேன், எனக்கு என்னுடைய இதுக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டைஅப் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு மாறிக்கணும். இல்லையா, எனக்கு பண வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச், வேறு ஃபீல்டுக்கு வேறு ப்ராடக்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்குக்கு இது சரியாக போகும். இப்போ ஃபர்னிச்சர் விற்றது போக அவர் வந்து ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதில் ஒரு ஏஜெண்ட்டாக போய்க்கலாம், மாறிக்கலாம். இந்த மாதிரி ஃபீல்டு மாற்றத்துக்கு இது நல்ல நேரம். இதெல்லாம் அவங்கவங்க ஜாதகத்தில் அவங்கவங்க 4ஆம் பாவம் அல்லது 10ஆம் பாவம் இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் உற்பத்தி தொழில் பண்ணுவாங்க. அந்த ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து மூளை உழைப்பு சார்ந்த தொழில் தான் பண்ணணும், அகம் சார்ந்த தொழில். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த டைமில் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு 10ஆம் இடம் திசை நடக்கிறவங்க பண்ணலாம். 10ஆம் பாவம் 2, 6, 10 திசை நடக்கிறதுன்னு இப்போ வந்து தனுசுக்கு 2ஆம் இடத்துல வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இருக்காங்க. அந்த திசை நடக்கிறவங்க 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கவங்க அது பாட்டுக்கும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராகு திசை, ராகு புத்தி வரும்போது மட்டும் இந்த ஒரு சேஞ்சை கொடுத்துரும். அந்த நேரத்தில் ஒரு டவுன்ஃபால் இருக்கும், உற்பத்தி பண்ண முடியாது, ஆர்டர் கம்மியாயிரும். வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு முயற்சி எடுத்தாருன்னா கிளிக் ஆகும். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் இங்கிருந்து வெளிநாடு போகிறது பாசிபிளா? 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் வெளிநாட்டு வேலை. இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடம் வந்து ரிஷபம், 12ஆம் இடம் வந்து விருச்சிகம். இந்த இடத்துக்கு 4-10 ராகு கேது வர்றாங்க, அப்படி எடுத்துக்கணும். 6-12க்கு 4-10 ராகு கேது வர்றாங்க. அப்போ அது வந்து துண்டிக்குதுன்னு அர்த்தம். இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. அதனால் யாருக்கெல்லாம் ராகு கேது திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் ஆகும். குரு திசை நடக்கிறவங்களுக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ ஒரே லக்னம் தான், நம்ம எப்படி பலன் எடுக்கணும் பாருங்கள். திசை புத்திக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் வந்துட்டாவே மக்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த கேள்விக்கு பதில், சாதகத்தை பாதகத்தை தெரிஞ்சு பயன்படுத்தலாம். போன வருஷம் கொடுத்த பணம் ஒரு 4 வருஷம் முன்னாடி கொடுத்தது இன்னும் பேமெண்ட்டே ரிசீவ் ஆகலை, இப்போதானே அப்போதானே சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த பணங்கள்லாம் வந்து திருப்பி கிடைக்குமா? அதாவது 12ஆம் இடம் அப்படின்னா கொடுத்த பணம், அதே மாதிரி 2ஆம் இடம்னா நமக்கு வர வேண்டிய பணம். அப்போ இந்த 2ஆம் இடம் மகரம், 12ஆம் இடம் வந்து விருச்சிகம். இதுக்கு குரு வந்து பார்வையே இல்லை. இப்போ விருச்சிகத்துக்கு 8ல் இருக்கார், மகரத்துக்கு 6ல் இருக்கார். அதனால குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. சனி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், சொன்ன டேட்டில் கிடைக்காது. ஒரு 6 மாதத்தில் தரேன்னு சொல்கிறவங்க மறுபடியும் ஒரு 6 மாதம் இழுத்து தான் தருவாங்க. ஆனால் குரு நடத்துகிறவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன நினைப்போம், 7ல் குரு இருக்காரு, பணம் வந்துடும் நினைப்போம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, 12ஆம் பாவ கேள்வி. ஆமாம், அந்த 12ஆம் பாவ கேள்விக்கு குரு நெகட்டிவாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, சின்னதாக பண்ணுறாங்க,
அதில் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளே வந்து வேலை செஞ்சுட்டு சின்ன குடிசை பிசினஸ் தொழில்னு செய்ய சொல்லலாம். பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காலத்துல அவங்களுக்கு என்ன தோணும்னா, சரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு கடை செட் பண்ணி கொஞ்சம் ஆளுக்குள்ள வேலைக்கு எடுத்து இந்த மாதிரி காலத்துல இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணலாமா? சனி திசை நடக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் தோணும். ம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வலுவா இருக்கார். ம். அது வந்து சின்ன சிறு தொழிலுக்கு சனி தான் காரகன். அப்போ அதுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் தோணும். அதை வந்து அவங்க லிமிட் பண்ணி பண்ணிக்கணும். அவங்க ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட அல்லது 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் நிச்சயமாக விரிவாக்கம் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் 2, 6, 10 என்பது 8ஆம் பாவ தொடர்பில் இருக்கோ அவங்க சர்வீஸ் ஓரியன்டாகவே போகணும். திடீர்னு எனக்கு இப்போ தொழில் நல்லா ஓடுது, நான் இன்னும் ஹை லெவலில் போகிறேன்னு போகும்போது இந்த அவங்களுடைய ஜாதத்தை பார்க்கும்போது 8 இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் இருந்தால் வெறும் 2, 4, 6, 10 இருந்ததுன்னு வைங்க, அழகாக செய்யலாம். இப்போ சனி திசையே நடக்கிறவங்களுக்கு அது நடக்கும். நல்லா விரிவாக்கம் பண்ணி நல்லா நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அவங்க ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுப்பினைன்னு சொல்கிறதும் உண்டு. இப்போ பணக்கொடுப்பினைன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த காலத்தில் ஜோதிடரில் வந்து தனநிலை அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாவ கொடுப்பினை அது நல்லா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் செயல்படணும். அது வந்து 6, 8, 12 தொடர்பு இருந்தால் இவங்க அதிகமான ஒரு வளர்ச்சிக்காக ஆசைப்பட்டு கடனை வாங்கி கடனுக்கு மேலே கடன் அதிகமாகி அதுக்கு மேலே கஷ்ட நஷ்டப்பட்டு உள்ளதும் போகக்கூடிய நிலைமையை தான் இந்த ஜாதகம் காட்டும். அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே போறது இல்லைங்க பெருசா இல்லை. இப்போதான் எண்ணம்லாம் கொஞ்சம் வருது, போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த காலத்துல இதெல்லாம் பாசிபிள் ஆகுமா? நிச்சயமா 9ஆம் இடத்துல அந்த கேது வந்திருக்கிறவர் நிச்சயமா நல்லதை பண்ணுவார். அந்த 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல தான் குரு இருக்கார். அதனால குரு அருளும் அவங்களுக்கு வரும், குலதெய்வ அருளும் வரும். அவங்களுக்கு அந்த தொடர்புகள் எல்லாம் வந்து இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரசனம் பார்த்து அல்லது ஒரு இடத்துல போய் அருள்வாக்கு கேட்டு டக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதிலிருந்து அவங்க செழிப்பாயிருவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சிம்டம் கொடுக்கறதுக்கு இந்த கேது வந்து நல்லது பண்ணுவார். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி இவங்க குழந்தைகள் இப்போ ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறுறதோ இல்லை படிப்புக்காக வெளிநாடு போகிறதோ இந்த காலகட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அற்புதமாக நடக்கும், நல்லா நடக்கும். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. இப்போ வந்து மார்க் எதிர்பார்த்தேன், பையன் மார்க் வாங்கலை, நிறைய என்கிட்ட இப்போ அதுதான் வந்துட்டுருக்கு. இப்போல்லாம் ஜாயினிங் சீசன். அதனால் அந்த எதிர்பார்ப்புக்கு கம்மியாக வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா 5ஆம் பாவத்துக்கு படிப்புன்றது வந்து 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் அல்லது 4ஆம் பாவம் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஆனால் வந்து குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்குது. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சூப்பராக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாங்கய்யா. நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.